வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மனோஜ்குமார். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, மார்ச் மாதத்துக்கான ராசி பலன். கிட்டத்தட்ட இந்த மார்ச் மாதம் 193 டிகிரியில் சுவாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் 52%, கிட்டத்தட்ட 152% ராகுவோட சாராம்சம் வாங்கி துலா ராசியில தாங்க இந்த மாதம் பிறக்க போகுது. இதுல இந்த மாசத்துல எந்த விதமான மாற்றங்கள் வரப்போகுது, குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கு, குழந்தைங்களுக்கான படிப்பு ஸ்தான பலத்துல எப்படி இருக்க போறாங்க, புத்திர பாகியம் சந்தான விருத்திக்கான பலன் எந்த அளவுக்கு இருக்க போகுது, படிப்பு சார்ந்த விஷயங்கள், முன்னேற்றம், வெளிநாடு பயணங்கள் எப்படி இருக்க போகுது, வேலை வாய்ப்புகள் தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு எப்படி இருக்க போகுது, திருமணம் சார்ந்த விஷயங்கள், திருமணம் சார்ந்த யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, திருமணத்துக்காக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, இல்லை அடுத்த கட்ட பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க இதுக்கான நேர காலங்கள் எப்படி அமைய போகுது, இல்லை பெற்றவங்க இருக்கிறாங்க, பெரியவங்க இருக்கிறாங்க, அவங்க குழந்தைங்களுக்காக எப்படி நேர காலங்கள் பார்க்க போறாங்க அப்படின்னு சொல்றது எல்லாமே இந்த மாசத்துல ரொம்ப டீட்டெயில்டா தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாசத்துல எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துக்கு பயிற்சி ஆக போறாங்கிறது பார்த்துடலாம். இந்த மாசத்துல ஃபர்ஸ்ட் பயிற்சி 8ஆம் தேதி மார்ச் மாதம் புதன் சுக்கரன் 2 பேருமே பயிற்சி ஆக போறாங்க. அப்ப மகரத்துல இருந்து சுக்கரன் கும்பத்துக்கு வர போறாரு. அங்க இருக்கக்கூடிய புதன் மீனத்துக்கு பயிற்சி ஆக போறாரு. அதே மாசத்துல 15ஆம் தேதி கும்பத்துல இருக்கக்கூடிய சூரியன் பார்த்தோம்னா மீனத்துக்கு பயிற்சி ஆக போறாருங்க. ரொம்ப ரேரா காம்பினேஷன் அப்படின்னு சொல்றது பார்த்தோம்னா செவ்வாயும் சனியும் ஆதிபதி. இவங்க 2 பேருமே பார்த்தோம்னா இந்த மாசம் 16ஆம் தேதி 2 பேரும் சந்திக்க இருக்கிறாங்க. அப்ப மகரத்துல இருந்து கும்பத்துக்கு செவ்வாய் பயிற்சியாக உட்கார போறாருங்க. இதே மாசத்துல கடைசியில பார்த்தோம்னா புதன் சீக்கிரம் பயிற்சி ஆயிடுவார் இல்லைங்களா. அவர் பார்த்தோம்னா 27ஆம் தேதி கடைசியில மீனத்துல இருந்து மேஷத்துக்கு பயிற்சியாக உட்கார இருக்க போறாரு. இப்ப இந்த மாதிரி பயிற்சியானால நம்ம எவ்விதமான மாற்றங்கள் வரப்போகுது, எந்தெந்த ராசிகளுக்கு எவ்விதமான அமைவுகள் பாதக பலன் கொடுக்க போதா இல்லை நல்ல பலன் கொடுக்க போகுதான்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயில்டா பார்க்கலாங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் புதுவிதமாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அந்த சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறப்ப என்ன ஆயிரும்னா அடுத்த வீடியோஸ் நான் நெக்ஸ்ட் மந்த்துக்கு போடுறது பார்த்தோம்னா முன்னாடியே போட்டுருவேன். ஆனால் நீங்களா சர்ச் பண்ணி பார்க்குறப்ப தான் பார்க்க முடியுமே தவிர்த்து தானாக நோட்டிஃபிகேஷன் வராது. அப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் பட்டன் அமுத்திக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா தொடர்ந்து உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷன் நான் போட்ட உடனே உங்களுக்கு கிடைக்கும். அதனால டக்கு டக்குன்னு பார்த்துடலாம். ரெண்டாவது நம்ம கோச்சார பலன்கள் ஒரு மாதமும் தெளிவாக நம்ம சொல்லிட்டு இருக்க பார்த்தோம்னா அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம பார்க்குறப்ப தான் ஒரு சில மாற்றங்கள் எப்படி வருது, மாதம் என்ன விதமான நம்மளுக்கு மாற்றங்கள் வரப்போகுதுன்னு தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். எப்பயாச்சும் ஒரு ட்ரிப் கோச்சார பலன் பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா தெளிவுரை நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சிக்க முடியாதுங்க. அதனால கோச்சார பலன் தெளிவா நான் மாசம் எப்படி இருக்க போகுது தொடர்ந்து நான் வீடியோ பார்க்கணும்னு நினைச்ச சப்ஸ்கிரைபர்ஸா இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து விடாம பார்த்துட்டு வாங்க. எல்லா விதமான டீட்டெயில் இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும். கடகராசி. இப்ப இந்த கடகராசிக்கு அஷ்டமத்துல சனி நடந்துட்டு இருக்கு. அது ஜென்ரலா தெரிஞ்ச விஷயம். இந்த அஷ்டம் சனியில அந்த சனி உங்களோட ராசியில இருந்து 8ல உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த இடத்துக்கான அதிபதியான ஸ்தான படத்துல சனி அங்கேயே உட்கார்ந்துருக்கிறாரு. ஒன்றும் பாதம் கிடையாது. ஆனா அவர் கூட சேரக்கூடிய சேர்க்கையான செவ்வாய் அப்படின்னு சொல்றது இப்ப இந்த மாசம் பயிற்சி ஆக போறாரு. கிட்டத்தட்ட ஒரு 16ஆம் தேதிக்கு மேல பார்த்தோம்னா செவ்வாய் பயிற்சி ஆக போறாரு. அவரு சனி கூட சேர்ந்து உட்கார போறாரு. கூடவே சுக்கிரனும் சேர. அப்போ உங்க ராசிக்கு 5ஆம் வீட்டு அதிபதியாகவும் 10ஆம் வீட்டு அதிபதியாகவும் ஆகக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு 8ஆம் இடத்து அதிபதியில போய் உட்கார்றப்ப பார்த்தோம்னா நம்ம புத்திரபாகிய ரீதியாகவோ இல்லை நம்ம பூர்வ புண்ணிய ஸ்தான பலத்தினாலேயோ இல்லை நம்ம செய்யக்கூடிய தொழில்கள் ரீதியாகவோ எதனாச்சும் ஒரு வில்லங்கம் பிரச்சனைகள் சார்ந்த விஷயங்கள் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு பலம் உண்டு. அப்ப அந்த செவ்வாய் 8ல போய் உட்கார்ந்துருக்கிறாருங்க. எதனாச்சும் ஒரு தத்துவ பத்து கண்டங்கள் சார்ந்த பிரச்சனைகள் குழந்தைங்களுக்கு கொடுத்துருமா, இல்லை நம்மளுக்கு பார்த்தோம்னா கூட குடும்பமா போகிறப்ப பார்த்தோம்னா எதனாச்சும் ஒரு விபத்துகள் சார்ந்த விஷயங்கள் கொடுத்துருமா, இந்த மாதிரி பாதகங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வலிமையில இந்த செவ்வாய் தாங்க அவர் சனி கூட சேர்ந்து உட்கார போறார். இன்னைக்கு ஆயுள் கண்டங்கள் சார்ந்த விஷயங்கள் நம்மளுக்கு பிரச்சனைகள் யோசிக்க தேவையில்லை. ஆனா அந்த ஆயுள் கண்டங்கள் போகாம மிச்ச ரீதியான பாதகம், சிரமம், உடல் ரீதியான பிரச்சனைகள் கொடுக்கறது, இல்ல ஆஸ்பத்திரி ரீதியான செலவினங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு என்னமோ இருக்கு. அப்ப நம்ம செய்யக்கூடிய தொழில் ரீதியாகவும் சரி, நம்மளோட புத்திர பாக்கியாதிபதி, நம்ம பூர்வ புண்ணியாதிபதி, சந்தான விருத்திக்கான பலன் இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம கொஞ்சம் தடங்கள் ஆகிறதுக்கும் சிரமங்கள் ஆகிறதுக்கான சூழ்நிலையா இந்த மார்ச் மாசம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதுவே பார்த்தோம்னா உங்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதியான சனி பார்த்தோம்னா ஏற்கனவே 8ல உட்கார்ந்துருக்கனாலையும் நம்ம குடும்ப ரீதியாகவும் ஒரு சில சிரமங்கள் பிரச்சனைகள் அப்போ பார்த்தோம்னா ஒரு ஒற்றுமையின்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல். இப்போ வாக்குவாதங்கள் சார்ந்த பிரச்சனைகள் கொடுக்கறது, ஒரு வம்பு தும்பு பிரச்சனைகள் ஆனிச்சுன்னா கூட
அவங்க வந்து பார்த்தோம்னா ஒரு பேச்சினாலேயே நம்மளுக்கு வந்து ஒரு துன்பத்தை ஏற்படுத்துற மாதிரியும் மனசுல சஞ்சலத்தை ஏற்படுத்துற மாதிரியும் சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலா இந்த சனி பகவான் செயல்படுவார். அதே மாதிரி 9ஆம் இடத்துல வந்து பார்த்தோம்னா புதன் போய் உட்கார போறாருங்க. கிட்டத்தட்ட இந்த மாசம் மார்ச் மாசம் முன்னையே சொன்ன மாதிரி இந்த மாதம் ஸ்டார்டிங்லேயே வந்து புதன் பயிற்சி தான் 8ஆம் தேதி ஆக போறாரு. அவர் 9ல போய் உட்கார்றாரு. அப்ப ஏற்கனவே அங்க ராகு பகவான் இருக்கிறாருங்க. அங்க ராகு கூட புதன் சேர்ந்து உட்கார்றாரு. புதன் நீச்ச பங்கமாக போறாரு. அந்த நீச்ச பங்கமாகக்கூடிய புதன் வந்து பார்த்தோம்னா எதனாச்சும் ஒரு விதமான தாமதமோ சிரமமோ பிரச்சனையோ இல்லை நம்மளுக்கு அப்பாவுக்கு முன்னோர்களுக்கு சார்ந்தவங்களுக்கு எதனாச்சும் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு வலிமையோ ஏற்படுத்தும். அப்ப இந்த அஷ்டம சனி அப்படின்னு சொல்றது பொது வழியே வந்து பார்த்தோம்னா நம்மளை சார்ந்த பிரச்சனைகளோட நம்மளை சார்ந்தவங்களுக்கும் சேர்த்த பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு டைம். அப்ப இதுல இருந்து ஓரளவுக்கு நம்ம மீண்டும் வரதுக்கான சூழல் அப்படின்னு சொன்னோம்னா இதுக்கு உங்களுக்கான ஒரு அதிபதியான சந்திரன் வந்து பார்த்தோம்னா ஒரு நாட்களுக்கும் பயிற்சி ஆகிட்டே இருப்பார் ஒரு இடத்துலையும். அப்போ ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு பாசிபிலிட்டிஸ் ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. அதே மாதிரியே உங்களுக்கு உங்களுக்கு வந்து 10ஆம் இடத்து பாக்கிய அதிபதியில வந்து பார்த்தோம்னா குருவே உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்ப அந்த குரு உட்கார்ந்துருக்கனால தனபாகிய ரீதியான ஒரு பலம் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் ஒரு ப்ராஃபிட் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் அந்த நடத்தக்கூடிய விஷயத்த வந்து பார்த்தோம்னா ரொம்ப கேர்ஃபுல்லா ரொம்ப ஒரு பிரச்சனையா இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம டைரக்டா போய் டீல் பண்ணாம ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல ஒரு டிலே ஆகுது பெண்டிங் ஆகுது அப்படின்னு சொல்றப்ப ரொம்ப நம்ம ஹார்ஷா ஒரு வார்த்தைகளை பேசுறது இதெல்லாம் மேக்சிமம் நம்ம விளைவிக்கிறது நல்லதுங்க. உங்களோட ராசி அதிபதிக்கு மேக்சிமம் அந்த மாதிரி குணாவசியத்துக்கு போக மாட்டீங்க. ஏன்னா ஒருத்தர் குடுக்கலைன்னா கூட சரி பொறுமையா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ஷா பேசக்கூடிய ஒரு அதிபதிகள் கிடையாது. ஆனா நம்ம நேர காலங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு சில விஷயங்களை நம்மளோட குணாவசியத்தை மாத்தி காட்டுறதுக்கான வாய்ப்புகளை செய்யும். இவர் இப்படி கிடையாது ஆனா இப்படி பேசுறாருங்கிற ஒரு சூழல்கள் உற்பத்தி பண்ணி கொடுக்கும். அப்ப அந்த மாதிரி பேசுறப்ப என்ன ஆகும்னா நம்ம மேல இருக்கிற ஒரு நல்ல அபிப்பிராயமாகட்டும் சரி சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பேராகட்டும் சரி இதெல்லாம் கிருபலன் அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா அவர் செய்து கொடுத்துருவாருங்க. இப்போ எவ்வளோ நம்ம சேவிங்ஸ்ல இருந்தாலும் எவ்வளோ ப்ராஃபிட்டபிளாக நம்ம போயிட்டு இருக்கிற மாதிரி இருந்தாலும் அதில் சில ஷார்ட்டேஜை கொடுக்கறதுக்கும் அதில் யாராச்சும் ஒருத்தர் நம்ம சந்தேகபாதமாக ஏற்படுத்தக்கூடிய விஷயமாவோ இல்லை நம்ம செய்யக்கூடிய வேலையில் நம்ம யாருக்காச்சும் ஒருத்தர் லேபராக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட நம்பிக்கையை வந்து அங்கே கெடுபடனாகிறதுக்கான சூழல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அஷ்டம் சனியும் இந்த மார்ச் மாசத்துல அதிகமான வீரியத்தை உங்களுக்கு கொடுக்க போக ஒரு டைமாக தாங்க. அப்போ வந்து தொடர்ந்து என்னடா ஒரு பலன் வந்து ஒரு அஷ்டம் சனியில வந்து பார்த்தோம்னா நம்ம நல்ல பலனே சொல்ல மாட்டேங்கிறாரு, பலன் வந்து மாறுபட்டுக்கிட்டே இருக்கு, ஒரு கெட்ட பலனாவே வந்துட்டு இருக்கு அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க. ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறத விட கெட்ட விஷயங்கள் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே அதுல இருந்து விடுபட்டு வெளியில வரதுக்கான சூழல்கள் நம்ம அமைச்சிக்கலாம். அப்ப நம்ம இன்னைக்கு புத்திர பாக்கிய ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் பிரச்சனைகள் வரப்போகுதுங்க. அதுல ஏதாச்சும் ஒரு பாதகம் கொடுக்க போறாரு. ஏன்னா உங்களுக்கு சுபரான செவ்வாய் அங்க போய் உட்கார போற ரேட்ல அங்க பகையான சனியை உட்கார்ந்துருக்கிறாரு. அப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து உட்கார்றப்ப என்ன ஆயிரும்னா ஒரு சில விதமான பிரச்சனைகள் வரப்போ வந்து பார்த்தோம்னா அவங்களை ஹெசிடேட் பண்றது, நம்ம குடும்பத்தோட எங்கேயாச்சும் அதிகமா டிராவல் பண்றது தவிர்த்துக்கிறது நல்லது. 2வது குடும்பத்துல எதனா சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வருது, இல்ல குடும்பத்துல அப்பா பிள்ளைங்குள்ளார ஏதாச்சும் வாக்குவாதங்கள் நடக்குது அப்படின்னு சொல்றப்ப அது நம்ம விலகிக்கிட்டு கொஞ்சம் பின்தங்கிட்டு போறது நல்லது தானே. அப்ப அந்த விதமான சிரமங்கள் கொஞ்சம் பாதகத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்குங்க. அதை மட்டும் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாத காலகட்டங்களும் உங்களுக்கு நல்லபடியா அமைய என்னோட பரிபூரண வாழ்த்துக்கள்.